ஆக்சுவலா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்களுடைய உரிமைக்காக பேசுற ஒரு அமைப்பா இருப்போம்னு சில நபர்கள்லாம் நியூஸ் சேனல்ஸ்ல வந்து பேட்டி கொடுப்பாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நான் ஆபீஸ் புதுசா சேர்ந்த சமயத்துல பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மகளிர் அமைப்பு மாதிரியே ஆண்களுக்கான அமைப்பு உருவாகும் போது அதை மக்கள் கிண்டல் தான் செய்வாங்க, நையாண்டியா தான் பார்ப்பாங்க. ஏன் எனக்கு கூட அந்த சமயத்துல சிரிப்பா தான் இருக்கும். Facebookல எல்லாம் போட்டு மீம்ஸ் போட்டு போஸ்ட் போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நேத்திக்கு டிசம்பர் 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா பெங்களூர் அட்டுல் சுபாஷ் என்ற நபருக்காக 300 பேர் கூடுறாங்க. பெல்லந்தூர்ல இருக்க எக்கோ ஸ்பேஸ்ல கூடுறாங்க. மெழுகுவத்தி ஏத்தி அஞ்சலி செலுத்துறாங்க. அந்த கூட்டத்துல இருக்க ஆண்கள் என்ன சொல்றாங்களா, நாங்க அட்டுலோட உயிர் வெறும் காணல் நீரா போக விரும்பல, அந்த பையனுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. ஈவன் இன்ஃபேக்ட் இன்னைக்கு வேற ஒரு கண்டென்ட் போடுறது தான் பிளானே. ஆனா தொடர்ந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அட்டுல பத்தி பேசுங்க ப்ரோ, அட்டுல பத்தி பேசுங்க ப்ரோன்னு ஒவ்வொரு வீடியோலையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஈவன் நாங்களே ஐ திங்க் ஒரு 2-3 months முன்னாடி நினைக்கிறேன் The Divorce Business ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோல இந்த காலகட்டத்தில் சில பெண்கள், எல்லா பெண்களையும் சொல்ல, எப்படி அவங்களுக்கு வழங்கப்பட்ட அவங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக வழங்கப்பட்ட சில சட்டங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டு வராங்க என்பதை பத்தி பேசியிருந்தோம். நீங்க யாரும் அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ கூட போய் செக் பண்ணி பாருங்க. அதுல இன்னும் டீடைல்டா வேற சில கேசஸ் பத்தி பேசியிருப்போம். கிட்டத்தட்ட அந்த வீடியோவோட அடுத்த லெவல் தான் அட்டுல் கேஸா இருக்கு. இங்க சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு. அது என்னன்னா ஜெண்டர் நியூட்ரல் லாஸ். சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே. யூசிசி என்ன சொல்லுது, யூனிஃபார்ம் சிவில் கோட் என்ன சொல்லுது, எவ்ரி இந்தியன் சிட்டிசன் இஸ் ஈக்குவல் பிஃபோர் த லா. சட்டத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு இந்திய குடிமகனும், எல்லா இந்திய குடிமகனும் சமம் தான். நீ எந்த கேஸ்டா வேணா இருக்கலாம், எந்த ரிலிஜனா வேணா இருக்கலாம், எந்த ஐடென்டிட்டியை கொண்டவனா வேணா இருக்கலாம், சட்டத்துக்கு முன்னாடி நீ சமம் தான். ஆனா பெண்களுக்கு வழங்கப்படுற அதே உரிமைகள், அதே ரைட்ஸ் ஆண்களுக்கும் வழங்கப்படுதா என்பதுதான் டிபேட். ஒரு ஆண் மேல அவரோட பார்ட்னர்னால ஃபால்ஸான அலிகேஷன் வைக்கும் போது அவரை பாதுகாக்க, அவரோட உரிமைகளை பாதுகாக்க இங்க ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்ற கேள்விகள் தான் பொதுவெளியில எழுப்பப்படுது. எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும், என்ன வேணும்னு தெரியல. ஒரு கம்யூனிட்டியோ இல்ல ஒரு அமைப்போ இல்ல ஒரு சட்டமோ எங்களோட குரல்களையும் வாய்ஸையும் பிரதிபலிக்க ஏதோ ஒண்ணு வேணும்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவன் அட்டுல் இறந்த ஓரிரு நாட்கள்ல சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் நாகரத்னா அண்ட் கோட்டீஸ்வர் சிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க செக்ஷன் 498A மிஸ்யூஸ் பண்ற டெண்டன்சி, பெண்களால மிஸ்யூஸ் பண்ற டெண்டன்சி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருதுன்னு சொல்றாங்க. செக்ஷன் 498A வந்து cruelty against married women, கணவனோ இல்ல இன்லாஸோ மாமனார் மாமியாரோ ஒரு பெண்ணை துன்புறுத்தும் போது இந்த சட்டம் பாயும். இந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ற ட்ரெண்ட் இப்ப அதிகமாயிட்டே வருதா. இத நான் சொல்லுங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சொல்றாங்க. சரி, அப்படி என்னப்பா அட்டுலுக்கு நடந்துச்சு, ஏன் இவ்ளோ பேர் அட்டுல பத்தி பேசுறாங்க, ஏன் சோஷியல் மீடியால இவ்ளோ பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்டுல் சுபாஷ் இவரு பெங்களூரை சேர்ந்த ஒரு டெக்கி. இவருக்கு 34 வயதாகுது. இவரு பெங்களூர்ல இருக்க முன்னே கொள்ளால் பகுதியை சேர்ந்தவர். இவருக்கு 2019ஆம் ஆண்டு திருமணம் நடக்குது. இவருக்கு இந்த திருமணத்தின் மூலமா ஒரு குழந்தையும் இருக்கு. இவரு கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி 24 பக்கத்துக்கு ஒரு சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு கிட்டத்தட்ட 90 நிமிஷம் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ பதிவு செஞ்சு அதற்கு பிறகு தூக்கு போட்டு இறந்துடுறாரு, தற்கொலை பண்ணிக்கிறார். இவர் அவரோட சூசைட் நோட்ல முக்கியமா 5 பேரை குற்றம் சாட்டுறாரு. 1 அவரோட மனைவி நிக்கிதா, 2வது நிக்கிதாவோட அம்மா நிஷா, 3வது நிக்கிதாவோட சகோதரர் அனுராக், 4வது நிக்கிதாவுடைய அங்கிள் சுஷில், 5வது யாரு ப்ரோன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜட்ஜையும் ஒரு நீதிபதியையும் குற்றம் சாட்டுறாரு. இந்த சிஸ்டம், இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் கரப்டா இருக்குன்னு அவரோட சூசைட் நோட்லயோ இல்ல வீடியோலயோ சொல்லியிருக்காரு. இவருக்கு 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் நிக்கிதாவோட திருமணம் ஆகியிருக்கு. இவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, நிக்கிதாவும் அவங்களோட ஃபேமிலியும் தொடர்ந்து இவர்கிட்ட இருந்து வெவ்வேறு விதத்துல மணி எக்ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்ததா சொல்றாரு. ஒரு சின்ன அக்கேஷன், ஒரு சின்ன பூஜை வந்தா கூட கோல்டு செட் எடுத்து தரணுமா, 6 புடவை தரணுமா, இதை தாண்டி நிக்கிதாவோட சகோதரரோட கிளவுட் கிச்சன் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுமா. இந்த ப்ராப்ளத்தினால இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்திருக்கு. அதற்கு பிறகு நிக்கிதா என்ன பண்றாங்க, அவங்களோட குழந்தையை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதற்கு பிறகு ஜனவரி 2021ல இருந்து இவர் மேலையும் இவரோட அப்பா அம்மா மேலையும் இவரோட சகோதரர் மேலையும் தொடர்ந்து நிக்கிதா கேஸ் ஃபைல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுவும் என்னென்ன வழக்குகள் ஃபைல் பண்ணதா இவர் சொல்றாருன்னா, இவர் மேல மர்டர் கேஸ் கொடுத்திருக்காங்க, 302 மர்டர் கேஸ் கொடுத்திருக்காங்க. நிக்கிதாவோட அப்பா 2019ல இறந்திருக்காரு. அந்த இறப்புக்கு காரணம் அட்டுல் தான் நிக்கிதா கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஏன்னா அட்டுல் 10 லட்சம் ரூபாய் டவுரி கேட்டாராம். திருமணத்துக்கு பிறகு காசு பத்தாம டவுரி கேட்டாராம். அந்த ஷாக்ல நிக்கிதாவோட அப்பா இறந்துட்டாராம். ஆனா விசாரணையில என்ன தெரிய வருதுன்னா, நிக்கிதாவே ஒத்துட்டு இருந்திருக்காங்க, அவங்களோட அப்பாக்கு ஹார்ட் ரிலேட்டட் அலைன்மெண்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதனால அவரு நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்காரு. பட் அத நிக்கிதா என்ன பண்ணிருக்காங்கன்னா இவர் மேல மர்டர் கேஸா ஃபைல் பண்ணிட்டாங்க. சோ இந்த மாதிரி எக்கச்சக்க கேஸ் ஃபால்ஸ் அலிகேஷன்ஸோட இவர் மேல ஃபைல் பண்ணிக்கிட்டே
போனதா சொல்றாரு. எந்த அளவுக்கு கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, இவர் குடிச்சிட்டு வந்து நிக்கிதாவை அடிச்சதாவும், அன்நேச்சுரல் செக்ஸ் வச்சுக்கிட்டதாவும், குடும்பமே சேர்ந்து டவுரி கேட்டு டார்ச்சர் பண்ணதாவும், இப்படி எக்கச்சக்க கேஸ் 9 கேஸ் இவர் மேலயும் இவரோட குடும்பத்து மேலயும் ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. நிக்கிதாவோட சொந்த ஊரு ஜான்பூர் போல. சோ ஜான்பூர்ல தான் இந்த கேஸ்லாம் நடக்குது. இந்த கேஸுக்காகவே கிட்டத்தட்ட 40 வாட்டிக்கும் மேல இவர் ஜான்பூருக்கு போயிட்டும் வந்துட்டும் இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்றாருன்னா, நிக்கிதாவோட அம்மாவும் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் இவரோட வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணதா சொல்றாரு. இவர் வீட்டுல இல்லாத சமயத்துல நிக்கிதாவோட ஃப்ரெண்ட் இவரோட வீட்டுக்குள்ள வந்து நிக்கிதாவோட பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இவரோட வீட்டை பூட்டு போட்டு போனதாவும் சொல்றாரு. இதெல்லாம் தாண்டி நிக்கிதாவோட சகோதரர் இருக்கார்ல, அவரும் அட்டுல மிரட்டினதா சொல்றாரு. அதுவும் எந்த மாதிரினா, எல்லார் முன்னாடியும் பப்ளிக்கா மன்னிப்பு கேட்டே ஆகணும் என்ற மாதிரி எல்லாம் மிரட்டினதா சொல்றாரு. இதை தாண்டி நிக்கிதா இவர் மேல கேஸ் போட்டதுல இருந்தே இவர்கிட்ட இருந்து மணி எக்ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 2020 ஆண்டு மே 31 இவர் 3 லட்சம் ரூபாய் நிக்கிதாக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதற்கு பிறகு மார்ச் 2021 9 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சிருக்காரு. அடுத்த மாசமே ஏப்ரல் மாசமே இன்னொரு 4 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி நிக்கிதா ஏதோ 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறாங்க போல, அதுக்கும் ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வெறும் த்ரெட்டனிங்ஸ் மட்டும் தான். இதை தாண்டி கோர்ட் மூலமாவும் இன்னும் நிறைய வேலைகள்லாம் நடந்ததாகவும் சொல்றாரு. கோர்ட்ல முதல்ல 1 கோடி ரூபாய் மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்காங்க, அது 3 கோடி ரூபாய் வரைக்கும் உயர்ந்ததாகவும் சொல்றாரு. அண்ட் கோர்ட்லயே ஜட்ஜ் முன்னாடியே நிக்கிதா என்ன சொன்னதா சொல்றாருன்னா, உனக்கு வேணும்னா நீ சூசைட் கமிட் பண்ணிக்கோ. அதற்கு ஜட்ஜ் சிரிச்சாராம். இவர் உடனே பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் செத்துட்டா எப்படிமா பார்ட்டி தொடர்ந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு நிக்கிதா அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதெல்லாம் தொடர்ந்து போகும், உங்க அப்பா இருக்காருல, உங்க அப்பா வந்து காசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் நிக்கிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ செத்தா கூட எனக்கு காசு கிடைக்கும், ஏன்னா நான் உன்னோட பொண்டாட்டி, உன்னோட சொத்துக்கள் எல்லாமே எனக்கு தான், உங்க அப்பா அம்மா சீக்கிரமா செத்துருவாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொன்னதா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உன்னுடைய குடும்பத்தினர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கடைசி வரைக்கும் நீதிமன்றத்துல போராடியே சாவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜட்ஜ் இந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாவும் இவர் அக்யூஸ் பண்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய கேசஸ்ல நிக்கிதா ஃபால்ஸ் அலிகேஷனால அவங்களால தேவைப்பட்ட காசை வாங்க முடியல, அதனால மெயின்டெனன்ஸை பயன்படுத்தி, டிவோர்ஸ்ல இருக்க மெயின்டெனன்ஸை பயன்படுத்தி மாசம் 40,000 ரூபாய் தர சொல்லி தீர்ப்பு வாங்கிட்டதா சொல்றாரு. தன்னோட 4 வயது மகனையே ஒரு ஆயுதமா பயன்படுத்தி, அவருக்கு எதிரான ஆயுதமா பயன்படுத்தி அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாரு. நான் வந்து தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனா தெரியுது. இந்த டிசிஷன் என் மனைவியையும் என்னோட மாமியாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஆனா அதே சமயத்துல இந்த லீகல் சிஸ்டத்தோட மேட்னஸையும் ஜட்ஜை பத்தியும் எக்ஸ்போஸ் பண்ணும். என்னோட கடைசி விஷயம் என்னன்னா, என்னோட கேஸை ஏன் எல்லா கேஸோட ஹியரிங்ஸையும் லைவா பொதுமக்களுக்கு போட்டு காட்டுங்க. அப்பதான் இந்த மாதிரியான பெண்களால எந்த அளவுக்கு லீகல் சிஸ்டம் மிஸ்யூஸ் பண்ணப்படுதுன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு மென்டல் பிரஷரை, எந்த அளவுக்கு ட்ராமாவை he has gone through. நமக்கு இன்னும் நிக்கிதாவோட சைட் தெரியாது. பட் 84,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு ஆளு 40,000 ரூபாய் அவரோட மனைவிக்கும் குழந்தைக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு ஒவ்வொரு மாசமும் கொடுக்கணும்னு தீர்ப்பு வழங்குறாங்க. அதே சமயத்துல நிக்கிதா ஒரு படிக்காத பொண்ணோ இல்ல வேலைக்கு போகாத பொண்ணோ இல்ல, அவங்களும் ஒரு டிக்கி தான், அவங்களும் நல்லா தான் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்களுக்கு இவரு 40,000 ரூபாய் மாசம் மாசம் மெயின்டெனன்ஸ் வழங்கணும். யோசிச்சு பாருங்களேன், இந்த காலகட்டத்துல 40,000 ரூபாய்க்கு நிறைய பேருக்கு சம்பளமே கிடைக்கிறது இல்ல. பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸே 20,000 ரூபாய் தான் கொடுக்குறான், 22,000 ரூபாய் தான் கொடுக்குறான். அண்ட் இப்போதைக்கு நிக்கிதாவோட ஃபேமிலி அப்ஸ்காண்டன்னு சொல்றாங்க. அட்டுலோட பிரதர் விகாஸ் குமார் வந்து நிக்கிதா மேலயும் நிக்கிதாவோட குடும்பத்து மேலயும் அவங்களோட அம்மா, சகோதரர், அங்கிள் மேலயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதாகவும் சொல்றாங்க. அபார்ட்மெண்ட் ஆஃப் சூசைடு கீழே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதா சொல்றாங்க. இந்த லாஸ் எல்லாம் ஒரு காலகட்டத்துல பெண்கள் அடிமையா இருக்கும் போது, இங்க அடிக்கடி மண்ணெண்ண ஸ்டவ் வெடிச்சும் போது ஏற்பட்ட சட்டங்கள். பட் இப்போ பெண்கள் முன்னேறிக்கிட்டே வராங்க, அவங்களும் தனியா சம்பாதிக்கிறாங்க, மென்னுக்கு ஈக்குவல் உமன்னு பேசுறாங்க. அப்ப ஏன் பினான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் ஏற்க மறுக்கிறாங்கன்னு தெரியல. அண்ட் சில கேஸ்லாம் இருக்கு கைஸ், எப்படின்னா அலிமோனி வாங்குறது பிசினஸா சில பெண்கள் வச்சிருக்காங்க. சில பெண்கள் தான், நாட் டாக்கிங் அபவுட் ஆல் த உமன். ஒரு ரேப் கேஸ் வந்துருச்சுன்னா எல்லா ஆண்களும் ரேபிஸ்ட் ஆயிருவாங்களா? அந்த மாதிரி தான் சில பெண்கள் என்ன பண்றாங்க, ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 1 வருஷமோ 2 வருஷமோ வாழ்றாங்க, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்றாங்க, 50 லட்சம் ரூபாய் 1 கோடின்னு சொல்லி ஃபுல் செட்டில்மெண்ட் மெயின்டெனன்ஸ் வாங்கிடுறாங்க. மெயின்டெனன்ஸ் வாங்கின பிறகு அடுத்த கல்யாணம், மறுபடியும் டிவோர்ஸ், மறுபடியும் அலிமோனி, ரிப்பீட். இதை பத்தி தான் டீடைல்டா தி டிவோர்ஸ் பிசினஸ் அப்படின்ற வீடியோல பேசியிருப்போம். இந்த சட்டத்தெல்லாம் நான் தூக்கணும்னு சொல்ல, இந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றங்கள் இந்த காலகட்டத்துக்கு
தேவையா? ஏன்னா காலங்களுக்கு ஏத்த மாதிரி எப்பவுமே சட்டங்கள் மாறிக்கிட்டே வரும். லாஸ்ட்ல அமெண்ட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். சோ ஆண்களுடைய உரிமைகளுக்கான புது புது சட்டங்கள் வரணுமா, இல்ல ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் சட்டங்கள்ல சில மாற்றங்கள்லாம் தேவைப்படுதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. அண்ட் அந்த பழைய வீடியோல சொன்ன கான்செப்ட் தான் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஏதாவது லேண்ட்மார்க் கேஸ்னு ஒன்னு அமையும், அதுக்கு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்னு ஒன்னு கிடைக்கும். அந்த ஜட்மெண்ட்டுக்கு பிறகு வர சட்ட மாற்றங்கள் பெண்களுக்கே எதிராக அமைஞ்சிடலாம். நிஜமாவே ஒரு பொண்ணு டவுரி கேஸ்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும், நிஜமாவே ஒரு பொண்ணுக்கு கொடுமைகள் நடந்த பிறகு அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் இல்ல கோர்ட்டுக்கு போனாலும் இந்த சட்ட மாற்றங்கள்னால அந்த பெண்ணுக்கு சரியான தீர்ப்பு கிடைக்காம போகலாம், இல்ல நியாயம் கிடைக்கிறதுல பல சட்ட சிக்கல்கள் பல பிரச்சனைகள் ஏற்படலாம். அண்ட் இன்னொரு கான்செப்ட் இருக்கு கைஸ், நம்ம ஊர்ல எல்லாம் இன்னும் வரல. குழந்தைங்க வேணாம் விடுங்க, மேரேஜ் வேணான்ற கான்செப்ட்லாம் ஜப்பான்லயும் சவுத் கொரியாலயும் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா men feel less confident in these countries. அங்க இருக்க ஆண்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நானும் தான் சம்பாதிக்கிறேன், அந்த பொண்ணும் தான் சம்பாதிக்குது, பட் எனக்கு மட்டும் இந்த சொசைட்டில அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் மட்டும் தான் மொத்த ஃபினான்ஷியல் பர்டனையும் என் தலையில தூக்கி வச்சுக்க வேண்டியதா இருக்கு. women they are not spending for the family. அதற்கு பதிலா அவங்க அந்த காசை தன்னோட ஃபியூச்சருக்கு தனியா சேவ் பண்ணிக்கிறாங்க, இல்ல தனக்காக செலவு பண்ணிக்கிறாங்க. குடும்பத்துக்காக அவங்களோட காசை இறக்கிறது இல்ல, ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறது இல்ல. பட் மென் மட்டும் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ்ல, வீட்டு வேலைகள்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. so better we stay away from the marriage itself என்ற அளவுக்கு அங்க ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு சவுத் கொரியாலயும் ஜப்பான்லயும். ஈவன் அட்டுலே அவரோட கடிதத்துல என்ன சொல்றாருன்னா, நான் பாத்திரம் கழுவுறேன், வீடு சுத்தம் செய்யறேன், எவ்வளவு வேலை தான் செய்யறது, எவ்வளவு வேலை செஞ்சாலும் இங்க பத்த மாட்டேங்குதுன்னு சொல்றாரு. அண்ட் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது எல்லா பெண்களையும் தாக்குற வீடியோலாம் இல்ல, எந்தெந்த பெண்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கான பதிவு மட்டும்தான். சோ அதையும் நினைவுல வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.